ஆன்மீக வேல்ட் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கோடான கோடி நமஸ்காரங்கள். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சனி பகவான் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு கிரகம். ரொம்ப மந்தக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 30 ஆண்டுகளுக்கு தான் ஒரு முறை ஒரு ராசியை கடக்கிறார். அதிக நாட்கள் எடுத்துக்கக்கூடிய கிரகத்துல சனி பகவான் தான் பிரதானம். இப்போ மீன ராசியில பயணிக்கிறார். ஆல்ரெடி மேஷ ராசிக்கு 7.5 சனி போகுது. பட் கும்ப ராசிக்கு 7.5 சனி போகுது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் பராப வருஷம் ஆடி மாதம் 10ஆம் தேதி, அதாவது 27/7/2026 இரவு 12:59 கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி 11/12/2026 காலை 5:30 மணி இருக்குல்ல, இந்த சனி பகவான் ஏறக்குறைய ஒரு 137 நாட்கள் வக்ரகதியாக இருக்கிறார். அப்போ வக்ரம் அப்படின்னா தன்னுடைய பாதையில் ஏற்கனவே சுழற்சி முறையில் தன்னுடைய பாதையில் பின்னோக்கி நகர்வது அப்படின்னு பேர். இந்த குறிப்பிட்ட இந்த காலத்தில் ரேவதி 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 4ஆம் பாதை வரை ஆன்டி கிளாக் வாய்ஸில் பின்னோக்கி நகர்கிறார். இப்படி இந்த வக்ரகதி ஆகிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? அப்போ 12 ராசிக்கும் எந்த வகையில் சாதகம், எந்த வகையில் பாதகம், யாரெல்லாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றதான் நம்ம இப்போ ஒரு சின்ன விளக்கமாக நம்ம கொடுக்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை பரிகாரங்கள் என்ன, இப்போ பலாபலன்கள் என்ன. பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய தன்மையிலிருந்து மாறிவிடும். இப்போ சனி என்பது அசுப கிரகம், தீய பலன்களை செய்யக்கூடியது. சனி பார்க்கக்கூடிய இடங்கள் பாழ் அப்படின்னு சொல்லப்படுது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சனி, ராகு, கேதுக்கள் இது எல்லாமே ஜீவன் இல்லாத கிரகங்கள் அப்படின்னு பேர். வாழ்க்கையை கெடுக்கும், பொருளாதாரத்தை கெடுக்கும், அதிவேக உயர்வுகளை ரொம்ப ரொம்ப பாதிக்கும், அகல பாதாதத்துக்கு கொண்டு போய்விடும். இப்படிப்பட்ட சனி பகவானுடைய பலாபலங்களை நம்ம 12 ராசிக்கும் நம்ம இப்போ பார்க்கலாம். நீதி நெறிமுறைக்கு வித்திட்ட எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, நம்ம கால புருஷ தத்துவப்படி 7ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு துலாம் ராசி. இப்போ ராசியாதிபதி அஷ்டமாதிபதி அவங்களே தான். இவங்களுக்கு நிகர் இவங்களே தான். ஆமாம், இவங்களுடைய உயர்வுக்கு காரணம் யார் அப்படின்னா இவங்களுடைய உழைப்பு, இவங்களுடைய ஒரு தன்மை, பேச்சு, இதெல்லாமே தான் இவங்க தான் இண்டிவிஜுவலாக உயருவாங்க. சரி, இவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் அவங்களாக தான் இருக்கும். ஏன்னா தன்னுடைய உழைப்பால் அதீத தூரம் உயரக்கூடிய இந்த நபர்கள் தன்னாலே உழைக்கப்பட்டது, தான் வாழ்ந்த வாழ்க்கை, தன்னால் சம்பாதித்த பணம், இதெல்லாம் தனக்கு தனக்கு தன்னுடைய உழைப்பை பற்றியே பெருமையாக பேசிட்டு எல்லார்கிட்டையும் ஒரு அலிகேஷன் எடுத்துப்பாங்க. பெருமை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகள்லாம் முகம் சொல்லிப்பாங்க. செஞ்சதை சொல்லி காட்டுறாரு அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். அதனால் குடும்ப உறவுகள் இவங்களுக்கு முன்னாடி பேசாமல் பின்னாடி போயிட்டு இவங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுறதுக்கு உண்டான சரி இதுதான் நடக்கும். இதுதான் உங்களுடைய லைஃபு குடும்பத்திலலாம் இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. கண்டிப்பாக புத்திரம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப மனக்கவலைகளை தந்துவிடும். ஆமாம், ஏன்னா துலாம் ராசிக்கு புத்திர ஸ்தானாதிபதியே சனி பகவான் தான். தனக்கு வினையே யாரு? தன்னுடைய மகனாகத்தான் இருக்கும். தன்னுடைய மகனுடைய வளர்ச்சியை பற்றியோ, தன்னுடைய மகனின் படிப்பை பற்றியோ, தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையினுடைய நிலவரத்தை பற்றி தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் கவலைப்படக்கூடிய சூழ்நிலையாக வாழ்க்கையில் உருவாகிடும். இதுதான் நடக்கும், அவங்களுடைய லைஃப்பில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் உண்மையான கதை. பட் இப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் உங்களுக்கு. 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் தான். அப்போ அந்த 6ஆம் இடத்துல வக்ரகதியாக இருக்கிறார். இப்போ மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறார் ஒரு விஷயத்தை. பட் இந்த 6ஆம் இடத்துல சனி போகிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒரு வீட்டை கொடுத்து வித்துறோம் சார், ஒரு வீட்டை என் புள்ள பேருக்கு எழுதி வைக்கிறேன், இல்லை என் புள்ள தன்னுடைய அப்பாவுடைய சொத்துக்கள் நம்ம பாகப்பிரிவினை பண்ணுறோம். அப்போ வீட்டில் ஏதாவது வீட்டை வச்சு கடன் வாங்க நேரிடும். அப்போ கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ ஏற்படும். அப்போ வீட்டில் முக்கியமான விஷயங்கள் தீ விபத்துகள் உண்டாகும். இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ கிராமங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது தளம் ஒட்டிய வீடா, கூரை போட்ட வீடா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்.
அதே நேரத்துல வீட்டு உள்ள இருக்கிறோம். அந்த சிலிண்டர்லாம் கரெக்ட்டா சாத்துறோமா, பிடிக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். அப்ப நம்ப சமையல் செய்யும்போது, சமையல் கூடாரத்துல நம்ம துணிகள்லாம் சரியா இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஒரு தீ விபத்துகள் உருவாவதற்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். வண்டி வாகனத்துல போகும்போது தீ விபத்துகள் உருவாகும். இது இந்த காலகட்டத்துல நடக்கும். இதெல்லாம் நடக்குன்றது தான் நடக்கும். இதுவே காலபுருஷ தத்துவப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தீயினால் மரணங்கள் ஏற்படும். இந்த உலகளாவிய தத்துவம் இந்தியாவுல இந்த 130 டேஸ் 7 டேஸ்ல 137 டேஸ்ல தீயினால் மரணங்கள். ஒரு பெரிய விபத்து ஆயிப்போச்சு. அப்ப காடுகள் எரியுது. அப்ப நெருப்பு குழம்புகள் வெடிக்குது. இதெல்லாம் நம்ம நியூஸ் பேப்பரா பார்க்குறோம் இல்லையா? இது உலகளாவிய விஷயங்களாக இருக்கும். அதேபோல இந்த துலாம் ராசியினுடைய வீட்ல தீயினால் விபத்துகள், தீப்புண்கள் ஏற்படும். இதுல ரொம்ப கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் உண்மை. நீங்க புரிஞ்சுக்கணும். அதே காலகட்டத்தில தாய்க்கு தாய் பேர்ல கடன், தாய் சொத்து பேர்ல கடன். இப்ப தாய் சொத்தினுடைய விஷயத்த கூறு போடுறது, அண்ணன் தம்பிகள்லாம் பிரிச்சுக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே காலகட்டத்தில பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார் டாக்டர்னா, இந்த காலகட்டத்தில அவங்க உடம்புல கண்டிப்பா கத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலை, ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாமே நடக்கும். குலதெய்வ கோயில்ல சிலைகள் இருக்கிற இடத்த கோபுரத்த எடுத்துட்டு பாலாயனம் பண்ணிட்டு, குலதெய்வம் கோயில் வேலை நடக்கிற மாரியும், இல்ல குலதெய்வம் கோயிலே ரொம்ப தூரத்தில இருக்கு, நான் இங்கேயே கும்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாரி அங்க பிடிமன் எடுத்தாந்து வேற இடத்த வச்சு கும்பிடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் இப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல திருடு போகும். அதுதான் மெயின் விஷயம். இதெல்லாம் ரொம்ப கூடுதலா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு நகை கடை வச்சிருக்காரு அப்படின்னா, அங்க நகை திருடு போகும். அந்த வேலையாட்களே அத செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால வேலையாட்கள் எடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க யாரு? என்ன? என்ன ஊரு? அதெல்லாம் கரெக்ட்டா பேப்பர் வைஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த காலகட்டத்தில அப்படின்றத தான் ஏதோ ஒரு விஷயம் இது நடக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்டுருக்க கூடாதா? அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் அப்புறமா தான் உங்களுக்கு தோணும். பட் இதெல்லாம் ரொம்ப கூடுதலா கவனம் எடுத்து பாருங்க. மன வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் சார். கணவன் மனைவி கூட இருக்கக்கூடிய ஒரு தாம்பத்திய உறவுகளாகட்டும், ஒரு பேச்சு வழக்காகட்டும், மேன் டூ மேன் ஹெல்ப் ஒருத்தவங்க ஒருத்தவங்க இருக்கக்கூடிய ஒரு ரொமான்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியா கொண்டு போகறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் இப்ப நடக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் ஒண்ணு இப்போ உருவாகும். அதாவது மிங்கிள் ஆகுறது. பார்ட்னர்ஷிப் பண்றது. நான் இன்னொருத்தரோட டை அப் வச்சுட்டு தொழில் பண்றது. இல்ல ஷேர் பண்ணின்னு தொழில் பண்றது. நான் இன்வெஸ்ட் குடுக்குறேன். எனக்கு வர ஒரு பெர்சன்டேஜ்ல எனக்கு லாபங்கள குடுங்க. இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னுடைய டச் நடக்கும். அதில ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுறது. லாபம் வரும். பட் கேர்ஃபுல்லா பண்றது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும். அப்படின்றதா விஷயம் சொல்லப்படுது. அதே காலகட்டத்தில எலக்ட்ரிக்கல் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இந்த ஒயர்லாம் பார்க்குறோம் இல்லையா? இந்த கரண்ட் பண்ணின்னு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃபேன் சீர் பண்ண போனா, அந்த ஃபேன்ல கரண்ட் ஷாக் அடிக்கிறது, அயர்ன் பாக்ஸ்ல கரண்ட் ஷாக் அடிக்கிறது, கிரைண்டர்ல கரண்ட் ஷாக் அடிக்கிறது. அப்ப நெருப்புன்ற தத்துவமே செவ்வாயினுடைய காரகத்துவம் தான். அப்ப செவ்வாய், சனியினுடைய இந்த பலங்கள் உங்களுக்கு அத பத்தி தான் நான் காம்பினேஷன் சொல்லின்னு இருக்கேன். அதே காலகட்டத்தில வண்டி வாகனங்கள் போகும்போதெல்லாம் கூடுதலான கவனங்களை இந்த காலகட்டத்தில நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில உங்க வாழ்க்கையில இந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா, ஆற்றங்கரையோர தெய்வங்கள்ல ஏதாவது ஒரு அபிஷேக ஆராய்ச்சி பண்ணி, ஆத்தங்கரையில அரச மரத்துங்கீழ விநாயகர் இருக்கலாம். அரச மரத்துங்கீழ வேப்பமரம், அரச மரம் சேர்ந்து இந்த நாகர் வழிபாடுகள்லாம் இருக்கும். அந்த குளக்கரை, ஏரிக்கரை, இந்த ஊருக்கு ஒட்டா இருக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். பட்டு ஏதோ ஒரு விஷயத்த தொலைதூரத்தில அந்த எல்லை தெய்வங்கள வழிபாடு பண்ணணும். காவல் தெய்வங்கள வழிபாடு பண்ணணும். இந்த சூழ்நிலைகள்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த தாக்கம் குறையும். ஒரு 40% குறையும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில நீங்க தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி தொழில் பண்றீங்க அப்படின்னா, வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். அது ஒரு பெரிய பலத்த உருவாக்கும். அதுக்கெல்லாம் டை அப் கிடைக்கும். அரசாங்க வழியில மானியத்துக்கு உண்டான கடன் கிடைக்கும். கண்டிப்பா விவசாயிங்களுக்கு மானியத்தோடு கடன் கிடைக்கும். விவசாய கடன்கள் தள்ளுபடி ஆகும். அதெல்லாம் நடக்கும் பாருங்க. நகை தள்ளுபடி உருவாகும். இது நடக்கும். இதனுடைய ஸ்பீக் உங்களுக்கு வரும். நகை வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த அதுவும் அரசாங்கத்தில வச்சுன்னு இருக்கணும். அந்த வங்கி அரசு வங்கியா இருக்கணும். அந்த மாரி இருக்குது அப்படின்னா, அது உங்களுக்கு தள்ளுபடி ஆகுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும். தங்கம் வாங்க வேண்டி வரும். இந்த காலகட்டத்தில தங்கத்தில நம்ம சேவ் பண்ணலாம், தங்கம் வாங்கி வைக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரும்.
அது வந்து உங்களுக்கு ஏத்த அவங்கவங்க வேலை செய்யக்கூடிய பணிய பொறுத்து ரூ. 100 சேர்க்குறாங்க, ரூ. 1000 சேர்க்குறாங்க, லேக்ஸ் கணக்குல சேர்க்குறாங்க. இது அவங்களுடைய ஜெனரேஷன பொறுத்து அவங்க சேர்ப்பாங்க. ஆனா ஆக்சுவலா அடிமட்டத்திலேருந்து கடைசி வரைக்குமே கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இந்த காலகட்டத்தில உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல ஒரு விளையாட்டு வீரனா மாறுவாங்க. ஸ்போர்ட்ஸ்லாம் நல்ல ஈடுபாடு இருக்கும், விருது வாங்குவாங்க. 1 ஆர் 2 ஆர் 3 லாங்குவேஜ் இந்த காலகட்டத்தில படிக்கிற மாரி ஒரு ஒரு மொழி கல்வி இருக்கு அப்படின்னா, இணை மொழியா ஒண்ணு படிக்கிற மாரி சூழ்நிலைகள்லாம் வரும். அதே காலகட்டத்தில மாற்று இன சமுதாய மக்களோடு உங்களுடைய அன்பும், ஆதரவும் நெறைய ஒரு பாண்டிங் ஏற்படும். திடீர்னு வருவாரு ஒரு நண்பர், இஸ்லாமிய நண்பரா இருப்பார், கிறிஸ்டின் நண்பனா இருப்பார். அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த உதவி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிய குடுக்கும். அது தொழில் ரீதியா இருக்கலாம், படிப்பு ரீதியா இருக்கலாம். அப்ப எல்லா வகையிலுமே அவங்க நல்லது செய்வாங்க. அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, மரத்தின் கீழ் உள்ள முகம் வேறு, தலை வேறு உள்ள தெய்வங்கள தான் நான் உங்கள வழிபாடு சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா கீழ கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்ஸர் பண்றதுக்கு காத்துன்னு இருக்கேன். இந்த துலாம் ராசி அன்பர்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாடு எப்பயுமே சாலச் சிறந்தது. வெள்ளிக்கிழமை தோறும் அந்த பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே இந்த வீடு வாசல்லாம் அழகா பண்ணி கோலம் போட்டுண்டு, வாசல்ல ஒரு விளக்கு போட்டுண்டு, அந்த மகாலட்சுமியினுடைய காயத்ரி மந்திரம், மகாலட்சுமியுடைய உபதேசம், 11 திராட்சை வச்சு, அந்த மகாலட்சுமியுடைய காயத்ரி மந்திரத்த ஒரு 108 முறை சொல்லுங்க. இல்ல உங்களால முடிஞ்ச ஒரு 27 இல்ல 9 முறை 27 இந்த மாரி விஷயத்த நீங்க கையில எடுங்க. ஆக்கப்பூர்வமா சொல்லுங்க. ஏதோ கடமைக்கு சொல்றேன்னு சொல்லாதீங்க. மனம், உடல் எல்லாம் லயமாக்கி, அந்த ஆன்ம ஞானத்திலிருந்து, ஆத்ம ஞானத்திலிருந்து அந்த மந்த்ர சொல்ல, 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 சொல்ல வாய் வழி ரொம்ப சத்தமா சொல்லாம, மௌனமான முறையில மனதுக்குள்ளே நீங்க வந்து சொல்லுங்க. ஜெபத்தினுடைய முறையில கவுண்டிங்ல நீங்க சொல்ல ஆரம்பிங்க. உங்களுடைய குடும்பத்தில பொருளாதார வளர்ச்சிகள் மேலோங்கும், பிணிகள் நீங்கும், கணவன் மனைவி உறவு மேலோங்கும், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லப்படுது. இனிப்புகள் வழங்குங்க. கோயிலுக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா, நெய்வேத்தியம் பண்ணீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் வழங்குங்க. இனிப்போடு சேர்ந்து லட்டு தானம் பண்ணுங்க. இதெல்லாம் குடுத்துட்டு வாங்க. இந்த சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு குறைஞ்சு, உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி போகும். நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும். வாழ்க, வாழ்க, வாழ்க! ஆற்றல் மிகுந்த விருச்சிக ராசி அன்பர்களே! விருச்சிக ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே இவங்க வந்து ஒரு ஆழ் மனதினுடைய சக்திகளை அறிந்து கொள்ள துடிப்புடன் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா விருச்சிக ராசியில ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, ரொம்ப அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பார். எப்பயுமே ஒரு ஃபயர் மோட்லயே இருப்பாங்க. துரு துரு துருன்னு இருக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி இருப்பாங்க. பட் இவங்க வந்து எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரைம் நாவல்ஸ்லாம் படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டா போயிண்டே இருக்கும். அப்ப இந்த கிரைம் நாவல்ஸ்ல படிக்கிற மாரி இவங்களுடைய வாழ்க்கைய இவங்க வந்து ரொம்ப நுணுக்கமா செல்வாங்க. ஏன்னா இவங்க பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய பிறப்பு என்ன? வளர்வது என்ன? இறப்பு என்ன? இறந்த பிறகு எங்க போறான்? கடவுள்னா யாரு? நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கா? அந்த சக்தி நல்ல சக்தியா? தீய சக்தியா? சாத்தானா? அப்ப இந்த மந்திர, தந்திர, எந்திரம் இதெல்லாம் இவங்க வந்து எல்லாமே உள்ள போயிட்டு வருவாங்க. அதோடு நபர்களோடு பயணிப்பாங்க. அத ஆராய்ச்சி முறையில குடுப்பாங்க. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இருப்பாங்க. ஏன்னா தொலைத்தொடர்போடு பயணிப்பாங்க. வானவியல் சாஸ்திரம் பண்ணுவாங்க. கைரேகை நிபுணர்களா இருப்பாங்க. எண்ணியல் ஜோதிடரா இருப்பாங்க. இது மாரி நெறைய ஆராய்ச்சி தன்மை கொள்ள உள்ளவர்கள் தான் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள். இவங்க ரகசியம் காப்பாளர்கள் அப்படின்னு பேரு ஆக்சுவலா. இப்ப இந்த ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் பயணம் பண்றார் ஆல்ரெடி. பட் இருந்தாலும் இப்ப அவர் வந்து வக்ரகதியாக இருக்கு. சொத்து சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டு வந்துரும். ஆமா. ஏற்கனவே ரொம்ப டயர்டாயி போச்சு. சொத்து வாங்கி இஎம்ஐலாம் கட்டின்னு இருக்கோம் அப்படின்னா, திடீர்னு ஏதோ ஒரு அனுக்கிரகம் உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்து ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு அதிர்ஷ்டம் வந்து அவங்களே நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாரிலாம் வரும், போகுன்ற மாரி அவங்க இருக்க மாட்டாங்க. அது இயற்கையாகவே அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில வரும். அதனால ஒரு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்த உயர்த்திக்குவாங்க அப்படின்ற சொத்து சாகங்கள் தேரும். இப்ப ஏதாவது மனை வாங்குறது, வீடு புதுசா கட்டுறது, பழைய வீட்ட குடுத்துட்டு, வித்துட்டு புதுசா வீடு கட்டுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப அவங்களுக்கு நடக்கும். தாயார் வகையில இருக்கக்கூடிய இந்த சொத்து பிரச்சனைகள் தீரும். ஏற்கனவே அந்த தாய் வழியில இருக்கக்கூடிய வில்லங்கமான சொத்து, பட்டா மாறாத சொத்து,
விற்க முடியாத சொத்து, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து டெமாலிஷன் ஆகும். அந்த பிரச்சனைகள் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. தாய் வழி உறவுகள்ல சுப செய்திகள் வரும். திருமண சடங்குகள் நடக்கும். அப்ப அக்கா, தங்கை உறவுகள்ல வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நடக்கும். இன்னொன்னு சொல்லப்போனா, அந்த குடும்பத்தில ஏதாவது வந்து வயதுக்கு வரக்கூடிய பெண்கள் இருக்கு அப்படின்னா, ருதுவாகக்கூடிய காலங்கள் இந்த காலமாக இருக்கும். ஆமா, ருதுவாவாத கன்னி பெண்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு 12, 13, 14 வயசுலலாம் பிள்ளைங்க இருக்குது. இன்னைக்கோ, நாளைக்கோ இருக்குது அப்படின்னா, இந்த விருச்சிக ராசி அந்த குடும்பத்தில அந்த பெண்கள் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அது ருதுவாவதற்கு உண்டான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களுடைய முயற்சி திடீர் யோகமாக மாறும். ஆமா. சும்மா ஒரு சின்ன விஷயம். கல் அடிக்க இந்த பனம்பழம் உண்ட கதைன்னு சொல்லுவாங்கல்ல. காக்கா உட்கார பனம்பழம் உண்ட கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி எந்த ஒரு பெரிய முயற்சிகளும் எடுக்காம, எடுத்த முயற்சிகள் எல்லாமே அதுவாகவே எல்லாமே டர்னிங் பாயிண்ட்ல நல்லா சக்சஸ் ஸ்பீடா போகறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும். லாபங்கள் பெருமளவு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. லாபங்கள் பெருமளவு வரும் அப்படின்னு சொல்லுது. குருட்டு அதிர்ஷ்டம். அதான் திடீர் யோகம். இந்த லாட்டரி யோகம்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த லாட்டரி யோகம். அதுக்கு முன்னாடி இந்த புதையல் யோகம்னு சொல்லுவாங்க. இப்ப அத என்ன சொல்லலாம்? லாட்டரி யோகம்னு சொல்லலாம். இன்னொருத்தருடைய பணத்த வச்சு இவர் ரோலிங் பண்றது. அ பிறருடைய நிதி நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய பணம் இவருக்கு வெற்றி அடையறது. இப்ப பேங்க்ல ஒரு கிரெடிட் வாங்குறோம் அப்படின்னா, அந்த கடனால ஆபத்தா, அனுக்கிரகமான்னு 2 விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப பாதுகாப்பான கடனா, நம்ம அசிங்கப்படுத்தக்கூடிய கடனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில வாங்கக்கூடிய கடன், பணத்தை வைத்து பிறருடைய பணத்தை வைத்து பணம் சம்பாதிப்பது அப்படின்னு பேரு. எங்க வாங்குனாலும் சரி, அவங்களுக்கும் ஆதாயமா இருக்கும், இவருக்கும் ஆதாயமா இருக்கும். 2 விஷயத்துல இவருக்கு அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மையான கதை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மேற்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கரம் என்பது ஒரு 80% ஃபேவரட்டா தான் இருக்குது. இன்னும் கூடுதலான எஃபெக்ட் போடுங்க. ஆமா. உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நல்லது செய்ய காத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய குழந்தைகள் வெளிநாடு, வெளி மாநிலம் உத்தியோகம் செல்றதுக்காக வெளியில போகிறது, தங்கி படிக்கிறது, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு இப்போ வந்து ஃபேவரட்டா வரும் அப்படின்னு சொல்லப்படுது. வெற்றிக்கு மேல் வெற்றி குவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மறைமுக ரகசிய எதிரிகள் எல்லாம் டெமாலிஷன் ஆயிடுவாங்க. நம்மளுக்கு கெட்டது செய்யணும்னு நினைச்சவங்க கூட காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு விதிலாம் இப்ப சொல்லப்படுது. ஓரளவு ஃபேவரைட் தான் உங்களுக்கு. அதனால தைரியமா மூவ் ஆன் பண்ணுங்க. நல்லதே பேசும், நல்லதே நடக்கும். வெற்றி உங்களுடையது. உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் என்ன அப்படின்னா, மலை மேல் உள்ள தெய்வங்கள். எப்பவுமே கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மேஷத்துக்கு தனி, விருச்சிகத்துக்கு தனி. 2மே பாவாதிபதிகள் செவ்வாய் தான். அப்போ ஆண் ராசி, பெண் ராசி அப்படின்ற மாரி நீங்க கணக்குல எடுத்துக்கணும். பட் இங்க வந்து மலைகள், காடுகள், அப்ப அந்த மாரி விஷயங்கள கான்சன்ட்ரேஷன் போகணும். மலை மேல் உள்ள தெய்வங்கள், குகைக்குள் இருக்கக்கூடிய தெய்வங்கள், காடுகளில் வாழக்கூடிய தெய்வங்கள். சுத்தி வனமா இருக்கும். சுத்தி அப்படியே நெறைய பனைமரம் இருக்கும், முள்ளு காடு இருக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்ப அந்த காட்டுலலாம் வாழக்கூடிய சங்கிலி கருப்பன், வனதுர்க, இந்த மாரி ஐயனாரப்பன், இந்த மாரி காவல் தெய்வங்கள், ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வங்கள், மலை மேல் உள்ள தெய்வங்கள், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அப்ப மலை மேல் உள்ள முருகனுடைய ஆலயங்கள், இப்ப மலை மேல் உள்ள ஹனுமனுடைய ஆலயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பிரதானமாக செய்யும். வெற்றி மேல் வெற்றி உருவாகும். வாழ்க 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 வாழ்க.